சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்பி திரை. இந்த ஷோல சாரங்கபாணி ஜாதகம் அப்படிங்கிற தமிழ் டப்டு தெலுங்கு திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல பிரியதர்ஷினி தான் லீட் கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஒரு கொலை செய்யும் ஜாதகம் அப்படிங்கிற தீமில் போகக்கூடிய ஒரு கதை. இந்த படத்தினுடைய நாயகன் பிரியதர்ஷினி வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து ஜாதகம் ஜோசியம் மீது அபார நம்பிக்கை வச்சுட்டு இருக்காரு. பிரசண்டா வந்து பாத்தீங்கன்னா இவர் ஒரு கார்பரேட் கம்பெனில சேல்ஸ்மேனா வேலை பார்த்துட்டு இருக்காரு. அதே கம்பெனில ஹீரோயினும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் லவ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சு கல்யாணம் பண்ணக்கூடிய சூழ்நிலையில லைஃப் சுமத்தா போயிட்டு இருக்கிற சமயத்துல ஹீரோ ஒரு நபரை திடீர்னு சந்திக்கிறாரு. அந்த நபர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கைரேகைலாம் பார்த்து ஜோசியம் சொல்லக்கூடிய ஒரு ஆளு. ஸோ அவர் சொன்னா அப்படியே நடக்கும். ஸோ அப்போ அந்த நபர் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோவுடைய கைரேகையை பார்த்து இந்த ஜாதகம் கண்டிப்பா ஒரு கொலையை பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோ கொலை பண்ணா நம்ம லைஃபே போயிடுமே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த ஜோசியர் சொன்ன மாதிரி உண்மையாவே ஹீரோ கொலை பண்ணாரா இல்லையா, அந்த ஜோசியர் என்ன ஆச்சு அப்படிங்கிற நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய திரைப்படம் தான் இந்த சாரங்கபாணி ஜாதகம். இந்த படத்தை பத்தி ஆலோசனம் அப்படின்னா ஐடியாவா ஒரு கண்டென்ட்டா பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில்லியான ஒரு ஐடியாவா கண்டென்ட்டா தான் இருக்கு. ஆனா ஒரு ஃபன்ஃபில்டான ஸ்டோரியா ஒரு கதையா பார்க்கும்போது இந்த படம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படமா இருந்துச்சு. அதே போல நம்ம ஹீரோ பிரியதர்ஷினி அதே போல வெண்ணிலா கிஷோர் இவங்களுடைய காம்பினேஷன் அப்படிங்கிறது இந்த படத்துல நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஹியூமர் அப்படிங்கிறது இந்த படத்துல நிறையவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதே போல அந்த மாடலுக்கான பிளான் அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அந்த சீன்ஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ரசிக்கிற மாதிரி எடுத்திருந்தாங்க. அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ப்ரிடிக்ட் பண்ற மாதிரி இருந்தாலும் ஸோ அது ரிலேட்டடாக வரக்கூடிய சீன்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்திருந்தாங்க. பட் ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஃபன்ஃபில்டா எடுத்திருந்தாங்க. இன்னுமே கொஞ்சம் பெட்டரா சுவாரஸ்யமாகவும் கொஞ்சம் பரபரப்பாகவும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஹீரோயினை இங்கேயே பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிக்கும் பொழுது நம்ம யமகாதேவி படத்துல வந்த அதே ஹீரோயின் தான் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல ஒரு வித்தியாசமான கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. பட் ஓவராலா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு படம் தான், ஃபன்ஃபில்டா கொடுத்துருக்காங்க. இன்னுமே கொஞ்சம் பெட்டரா கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இந்த படத்துக்கு எம்பி திரை கொடுக்குற ரேட்டிங் 5.7. அடுத்த வருஷத்துல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.